بسم الله الرحمن الرحيم. அடுத்ததா அவரு என்ன வாதத்தை வைக்கிறாருன்னு சொன்னா, இப்ப பிரயாண கூட்டம் சம்பந்தப்பட்ட ஹதீஸை பெரியோர் வலுவான ஹதீஸா ஆதாரமாக அவர் எடுத்து வச்சாரு. அதனுடைய வலு என்னங்கிறது தொடர்பாக தெளிவான பதில் இப்ப நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதுல அவருக்கு எதிராக அமையக்கூடிய ஒரு ஹதீஸ் சம்பந்தமாக ஒரு விளக்கம் சொல்றாரு. அதாவது அபூ குரைப் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அவர் கலந்துரையாடக்கூடிய ஹதீஸ், குரைப் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ அவர்கிட்ட கேட்கப்படுகிறது. இந்த ஹதீஸ்ல நிலைமை என்ன என்று கேட்கப்படுறதுக்கு அவரு என்ன அதுக்குரிய பதில் சொல்றாருன்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ்ல ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் எங்களுக்கு இப்படித்தான் ஏவினாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பார்த்தா உங்களுக்கு, நாங்க பார்த்தா எங்களுக்கு சொல்லி ரசூல்லா ஏவினாங்கன்ற கருத்துப்பட சொல்றாங்க. இத அவர் என்ன சொல்றாருன்னா, நபிகள் நாயகம் ஏவினார்கள் என்று அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவது ஹதீஸ் கிடையாது, அவருடைய சொந்த ஃபத்வா, அவர் விளங்கினதை சொல்றாரே தவிர ஹதீஸாக சொல்லல அப்படிங்கிறாரு. இது உண்மையிலேயே இப்னு அப்பாஸ் விளங்கின ஃபத்வாவை சொல்றாரா அல்லது அது ஹதீஸாகத்தான் இருக்கிறதா என்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லணும். அவர் எதிரில் விளங்குறார், ரசூலுல்லாஹி ஹதீஸில் இருந்து அவர் வழங்குறார். எனவே இந்த தீர்ப்பு மற்றவருடைய பிறையின் செய்தி எடுக்க தேவையில்லை என்கிற அந்த தீர்ப்பு அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொந்த ஃபத்வா. முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபி மொழியை சகோதரர் அது இப்னு அப்பாஸுடைய சுய கருத்து, ஒரு செய்தியிலிருந்து அவராக விளங்கி சொன்ன கருத்து, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு அது இல்ல என்று மனமுரண்டாக பேசுகிறார். ஆனா அந்த ஹதீஸை படிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளை. இந்த பிரச்சனை இன்னைக்கு ஏற்பட்டது இல்ல. சர்வதேச பிறையை ஏத்துக்கலாமா, மற்ற பகுதியிலிருந்து வந்த பிறையை ஏத்துக்கலாமா என்ற இந்த பிரச்சனை இன்னைக்கு ஏற்பட்டது இல்ல. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஏற்பட்டு அதுக்கு நபி வழி அடிப்படையில் தீர்வு என்ன என்பது அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இதுல இப்னு அப்பாஸ் அவர்கள் சுயமா சொல்லல. எப்படி சொல்றாங்கன்னா, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்களுக்கு இப்படித்தான் கட்டளையிட்டார்கள், எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று வருகிறது. இவர் சுய கருத்துன்னு சொல்றாருல, இப்னு அப்பாஸ் அவர் முயற்சி பண்ணி அவரா சுயமா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றார். இப்னு அப்பாஸுடைய கருத்து மட்டுமா அது? இவர் சொல்ற அடிப்படையில் பார்த்தா கூட அது ஒட்டுமொத்த மதீனத்து மக்களும் ஏற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மதீனத்து மக்களும் இந்த அடிப்படையில் தான் செய்திருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, எனது நிலைப்பாடுன்னு அவர் சொல்லல. அமரனா எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள், நாங்கள் இப்படித்தான் நோன்பு நோற்போம், முஆவியா பார்த்த பிறகு நாங்க ஏத்துக்கிற மாட்டோம், நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு கூட வரல, எல்லா மதீனத்து மக்களுக்கும் சேர்த்தவர்கள் சொல்கிறார்கள். இதை அவர்களுடைய சுய கருத்து என்ற அடிப்படை திசை திருப்ப பார்க்கிறார்கள். இது எப்படி சுய கருத்தாகும்? இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்ன பிறகு எப்படி சுய கருத்தாகும்? அவரா யூகிக்கிறார். எப்படி யூகிக்கிறாரு? ரசூலுல்லாஹ் இப்படித்தான் கட்டளையிட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் எப்படி கட்டளையிட்டார்கள் அந்த கட்டளையை கொண்டு வரணும். அந்த கட்டளையை பார்த்த பிறகுதான் அதிலிருந்து இவர் சரியா விளங்கி இருக்கிறாரா விளங்கலையா என்பதையெல்லாம் நம்ம முடிவு செய்வோம் அப்படிங்கிறார். சரி, இந்த ஹதீஸுக்கு இப்படி மனமுரண்டா நீங்க விளக்கம் கொடுக்கறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சஹாபி அமரனா ரசூலுல்லாஹி, அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று சொன்னால் அவர் அந்த ஹதீஸ் எந்த ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை நேரடியா கொண்டு வரணும் என்ற விதி ஹதீஸ் கலையில எங்கேயாவது இருக்குதா? மூச்சுக்கு 300 தடவை ஹதீஸ் கலையில இருக்குதா? ஹதீஸ் கலையில உண்டா? ஹதீஸ் கலையில தெரிஞ்ச விஷயம், எல்லா பேருக்கும் புரிஞ்ச விஷயம், ஹதீஸ் கலை இல்லாத சொல்றாங்க, இப்படிலாம் பேசுறீங்களே. ஒரு சஹாபி அமரனா என்று சொன்ன பிறகு அது மறுப்புவா எடுத்துக்கிற கூடாது, ரசூலுல்லாஹ் சொன்னா எடுத்துக்கிற கூடாது. அவர் நேரடியா ரசூலுல்லாஹ்வுடைய கூற்று என்னங்கிறதா ரசூலுல்லாஹ் பேசுன மாதிரி காட்டணும், அப்பதான் அதை ஏத்துக்கிற முடியும், இல்லன்னா ஏத்துக்கிற கூடாது என்று ஹதீஸ் கலையில இருக்குதா? எதை நீங்க ஹதீஸ்கள் சொல்றீங்களா அந்த ஹதீஸ்கள்ல நீங்க சொல்றதுக்கு மாற்றமா தான் இருக்குது, இவர் சொல்வதற்கு எதிராக இருக்கிறது. எப்படி சொல்லி இருக்கிறாங்க? தத்ரீபு ராவியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல இமாம் சுயூத்தி அவர்கள் ஒரு ஹதீஸ் எப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஆகும், மர்ஃபூ ஆகும், மர்ஃபூனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொன்ன அங்கீகரிச்ச விஷயமாக எப்போது கருதப்படும் அப்படின்னு விளக்கிட்டு வரும்போது அவங்க சொல்றாங்க, கவுலு ஸஹாபியி உமிர்னா பிகதா, இவ்வாறு நாங்கள் ஏவப்பட்டோம். அதை விட தெளிவான வாசகம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள் என்பது இதை விட தெளிவான வாசகம். ஆனா ஹதீஸ்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் ஏவப்பட்டோம்
என்று இருந்து ஒரு சஹாபி சொன்னா கூட ரசூலுல்லாஹ் சொன்னது அவ் நுஹீனான் கதா, இதை விட்டு நாங்கள் தடுக்கப்பட்டோம், தடுத்தவர் யாரும் கூட சொல்ல வேண்டியது இல்லையா. தடுக்கப்பட்டோம், ஏவப்பட்டோம் என்று சொன்னாலும் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடுத்தது. அலமின சுன்னத்தி கதா, இது வந்து சுன்னத்து நபி வழியில உள்ளது. உமிர பிலாலுன், பிலாலுக்கு ஏவப்பட்டது. இந்த மாதிரி ஏவப்பட்டது, ஏவினார்கள், இதெல்லாம் வந்துச்சுன்னா குல்லுஹு மர்ஃபூன் அல ஸஹீஹில்லதி காலஹுல் ஜும்ஹூர், அதிகமானோருடைய கருத்துப்படி இது எல்லாமே நபிகள் நாயகத்துடன் சம்பந்தப்பட்ட மர்ஃபூஆன செய்தி என்று ஹதீஸ்களில தெளிவாக இருக்கிறது. அப்ப இதை விட தெளிவான வாசகம் ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் எங்களுக்கு ஏவினார்கள் என்பது. அப்ப மர்ஃபூ தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தானே ஹதீஸ்களை அடிப்படையில. ஏன் இந்த வகையில நீங்க ஹதீஸ்களுக்கு மீறி உங்களுடைய யூகத்தை எல்லாம் திணிக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தா இது எங்க கொண்டு போய் விடும்? நிறைய ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் விடும். ஆதாரபூர்வமான நபிமொழிகளை எல்லாம் மறுக்கக்கூடிய நிலைக்கு வரும். சந்தேகத்தை ஏற்படுத்துறார். என்னமோ இவருக்கு ஆதாரமாக அமைந்து விட்ட அந்த செய்தியை ஆதாரம் இல்லாம ஆக்குறதுக்காக அவர் எந்த ஹதீஸ்ல இருந்து எடுத்தாரு, அது தப்பா விளங்கி இருப்பார். இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்கன்னா கட்டளையிட்டாங்க தான், கட்டளையிட்டார்கள். நிறைய ஹதீஸ் வருது, இந்த ஒரு ஹதீஸ் மட்டும் இல்ல. பல சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, உமிர்னா ஏவப்பட்டோம், தடுக்கப்பட்டோம், தடுத்தார்கள், கட்டளையிட்டார்கள் என்று நிறைய ஹதீஸ காட்டுவேன். புகாரியில, முஸ்லிம்ல, அபுதாவுதுல, திருமீதியில பல நூற்கள்ல காட்டுவேன். அந்த ஹதீஸ்ல என்ன செய்ய போறீங்க? சஹாபாக்கள் இஜ்திஹாத் பண்ணிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் ஒன்ன சொல்லி அதுல இவங்க விளங்குனது ஒன்னா இருக்கும், அதனால இது ஆதாரம் காட்ட முடியாது, நேரடியா ரசூலுல்லாஹ்வுடைய குற்றம் காட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் எல்லாம் மறுத்துருவோமா? புகாரில இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு, எல்லா நூல்ல இருக்குது, எல்லாத்தையும் மறுத்துருவோமா? மறுத்துருவீங்களா? அப்ப அதை ஏற்றுக்கொண்டு இதையே மறுக்கிறீங்க. இது உங்களுக்கு பிற விஷயத்துல எதிரான ஆதாரமா இருக்குது, அதனால இதை தட்ட பார்க்கிறீர்கள். சில ஹதீஸ் நான் சொல்லி காட்டுறேன். புகாரியில 351வது செய்தி, உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உமிர்னா நுஹ்ரிஜல் ஹுய்யல யௌமல் ஈதைனி, இரண்டு பெருநாள் தினத்திலும் மாதவிடாய் பெண்களை திடலுக்கு கொண்டு செல்ல வேண்டும், திடலுக்கு அழைத்து வர வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடப்பட்டது அப்படின்னு இருக்குது. இதை எல்லோரும் என்ன ஒத்துக்கிறோம்? ஏவப்பட்டோம்னா ரசூலுல்லாஹ் தான் சஹாபிக்கு ஏவி இருக்கிறாங்க. அது வந்து மார்க்க விஷயம். மாதவிடாய் பெண்களும் கன்னி பெண்களும் திடலுக்கு வரணும், இது மார்க்க சட்டம், இதுல இருந்து எடுக்கிறோம்ல. இப்ப இவர் வச்ச வாதத்துப்படி பார்த்தா அதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது. நீ உம்மத்தியார் ரலியல்லாஹு அவங்க வந்து தப்பா விளங்கி இருப்பாங்க, யூகமா தப்பா விளங்கி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்னு சொல்லி இருப்பாங்க, இவங்க ஒன்னக்கண்டு எதையாவது விளங்கி இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதனால அதுல இருந்து சட்டம் எடுக்க முடியாது. நேரடியா ரசூலுல்லாஹ் வந்து காட்டணும். எப்படி காட்டணும்? மாதவிடாய் பெண்களை நீங்கள் வெளியே, மாதவிடாய் பெண்களை பிறநாள் தினத்தில் திடலுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். இப்படி ஹதீஸ் இருந்தாலும் ஏத்துக்கிறோம்னு நம்ம வாதிடலாமா? இப்படின்னா எத்தனை ஹதீஸை தட்ட வேண்டியது வரும்? புகாரில 1239வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பராவ் பின் ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அமரனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி சபைன் வ நஹானா அன் சபைன், 7 விஷயத்தை நபி அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள், 7 விஷயத்தை எங்களுக்கு நபி அவர்கள் தடை செய்தார்கள். அந்த 7 விஷயம் என்ன? அமரனா பி இத்திபாயில் ஜனாயிசி, ஜனாசாக்களை பின்தொடர்றது, நோயாளியை போய் சந்திக்கிறது, விருந்துக்கு ஒருவர் அழைத்தா அவருக்கு பதில் கொடுக்கிறது, பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்வது, இப்படி பல விஷயங்கள் வருது. தடுத்த விஷயம், ஏவுன விஷயம். அப்ப இதெல்லாம் ஏத்துக்கிற கூடாது. நோயாளியை விசாரிக்குமாறு கட்டளையிட்டார்கள். நீங்க விளங்கி சொல்றீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன, அவங்களுடைய கட்டளையை காட்டுங்க என்று நம்ம சிந்திச்சு இந்த ஹதீஸை நம்ம தட்ட முடியுமா? அப்ப இவரா தன்னுடைய வாதத்தை நிலைப்படுத்த ஹதீஸ்களில இல்லாத, ஹதீஸை புரிந்து கொள்வதற்கு மாற்றமான முறையில ஒரு வாதத்தை வைக்கிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய பிழையான வாதம். இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை எல்லாம் கேலி கூத்தாக்கக்கூடிய வாதம். இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் இப்படிதான் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்றால் இப்படின்னு வருது. இப்படின்னா எப்படி? அவர் கேள்வி எழுப்புறார். இப்படி கட்டளையிட்டார்கள் என்றால் எப்படி என்று சொல்லி முன்னாடி போறார். இப்னு அப்பாஸ் சொன்னது என்ன? நாங்கள் பிறையை பார்ப்போம், பிறை தென்படாவிட்டால் 30ஆக பூர்த்தி செய்வோம் அப்படின்னு முன்னாடி ஆரம்பத்தில் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. பலா நஸாலு நசூமு ஹத்தா நுக்மிலு ஸலாசீனா அவ் நராஹு, 30ஐ பூர்த்தி செய்வோம் அல்லது பிறையை பார்ப்போம், இது செய்யாமல் நாங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்கத்தான் செய்வோம்.
என்று இப்னு அப்பாஸ் சொன்னதை வச்சு இதைத்தான் இப்னு அப்பாஸ் ஹாக்கதா அமரனான்னு சொல்லி இருக்கிறாரு. இதுல எங்க மத்தவங்களுடைய பேரை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு இருக்குது, இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸா அப்படிங்கிற மாதிரி அவர் மாத்தி கொண்டு போறார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு இப்படித்தான் கட்டளையிட்டார்கள் என்று சொல்றாங்கல்ல இப்னு அப்பாஸ், அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கங்கறத அவர் மறைத்து விடுகிறார். இந்த ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் இப்படித்தான் கட்டளையிட்டார்கள்னா முன்னாடி என்னங்கிறது வந்திருக்கும். இவர் எங்கேயோ போறாரு. ஆனா இந்த வார்த்தைக்கு முன்னாடி இப்னு அப்பாஸ் என்ன சொன்னாங்கங்கிறது அதே ஹதீஸ்ல இருக்குது. என்ன சொல்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க குறைபு, லா தக்தஃபி பி ருயத்தி முஆவியத வ சியாமிஹி, முஆவியா பிறை பார்த்ததையும் அவர் நோன்பு நோற்றதையும் நீங்கள் போதுமாக்கிக் கொள்ள மாட்டீர்களா? முஆவியா பிறகு பார்த்திருக்கிறார், நோன்பு வச்சிருக்கிறார், அதை வைத்து நீங்க நோன்பு நோக்க மாட்டீர்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்குத்தான் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், லா, அவர் பார்த்ததை நாங்கள் போதுமாக்கிக் கொள்ள மாட்டோம். ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு இப்படித்தான் கட்டளையிட்டார்கள். அப்ப தெளிவா இருக்குது அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை என்ன. சும்மா அவங்க சொல்ல ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்கன்னு இப்போ ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு முடியாதுன்னு பதில் வேற சொல்லிட்டு இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிட்டார்கள்னு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, ஒருவர் பார்த்த பிறையை மற்ற பகுதியில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கும் போது, இதை சுய விளக்கம் என்று சொல்லி அதை தட்டினால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியை அநியாயமாக மறுக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தை செய்கிறார் என்பதை இவர்கள் புரிந்து கொண்டு அதிலிருந்து திருந்திக் கொள்ள வேண்டும்.